Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. If 10 to the power 9 electrons move out of a body to another body every second. நல்ல கேள்வியை கவனிங்க. Right? So 10 to the power 9 electron every second வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 10 to the power 9 electron. So 10 to the power 9 electrons move from a body to another body every second. அப்போ ஒவ்வொரு செகண்ட்லயும் அப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் A அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை B ன்னு வச்சுக்கலாம். A அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல இருந்து எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? எப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 to the power 9 எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ ஒரு செகண்ட்ல 10 to the power 9 electrons வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஒரு செகண்டுக்கு. சரி, how much time is required to get a total charge of 1 coulomb? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 to the power 9 electron வந்து ஆப்ஜெக்ட் A ல இருந்து B ல போகுது அப்படின்னா B அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கூலும் சார்ஜ் அட்டைன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. So they are asking the time. What will be the time அப்படின்றது தான் கேள்வி. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ்ல 6.24 into 10 to the power 18 electrons வந்து இருக்கு அப்படின்றது தெரியும் இல்லையா? நம்ம வந்து இதை நம்ம ஆல்ரெடி படிச்சது உண்டு. அந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல n equal to q by e அப்படின்னு படிச்சிருப்போம். Qன்றது 1 கூலும் டிவைடட் பை அந்த ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு கூலும்ல இவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு. கேள்வி என்ன? ஒரு செகண்டுக்கு இவ்வளவு எலக்ட்ரான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இங்க போகுது. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஒரு கூலும், அதாவது இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ரொம்ப சிம்பிளான ஒரு திங். அப்போ எனக்கு ஒரு கூலும்ல இவ்வளவு எலக்ட்ரான் அப்படின்னா இவ்வளவு எலக்ட்ரான், அப்போ ஒரு எலக்ட்ரான் எடுக்கக்கூடிய நேரம் இது. எப்படி? இது இப்படி வந்துடும். அப்போ ஒரு செகண்ட் which mean அந்த 1 செகண்ட்ல இங்க 10 to the power 9 எலக்ட்ரான் வந்து ஒரு செகண்ட். அப்போ ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா இந்த 10 to the power 9 இங்க வந்துடும். இப்போ 10 to the power 9. அப்போ ஒரு எலக்ட்ரான் எடுக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 10 to the power 9 செகண்ட். அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு நானோ செகண்ட். சரி, ஒரு எலக்ட்ரான் வந்து நானோ செகண்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ இங்க இருந்து ஒவ்வொரு நானோ செகண்ட்லயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. அப்போ எனக்கு ஒரு செகண்ட் which mean ஒரு செகண்ட்ல எனக்கு 10 to the power 9 எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. அப்போ ஒவ்வொரு நானோ செகண்ட்லயும் ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. புரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு இவ்வளவு நேரம் 1 divided by 10 to the power 9 or 10 to the power 9 seconds. இது ஒரு எலக்ட்ரான். அப்ப எனக்கு டோட்டல் எலக்ட்ரான் இவ்வளவு இருக்கு. அப்ப டோட்டல் எலக்ட்ரான் divided by 1 electron time 10 to the power 9. சிம்பிளா முடிஞ்சது இல்லையா? அப்போ ஒரு கூலும்ல இவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் எடுக்கக்கூடிய நேரம் 10 to the power 9. அப்ப அதை ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூலும்ல எடுக்கக்கூடிய டைம் ஈஸியா தெரிஞ்சிடும். So அப்ப டைம் எவ்வளவு வருது? இது divided by 10 to the power 9. அப்ப 10 to the power 9 மேல போயிடுச்சு அப்படின்னா 10 to the power -9 ஆயிடும். இது ஏன்னா இது பிளஸ் இருக்கு, மேல போயிடுச்சா மைனஸ். அப்ப which is equal to 6.24 into 10 to the power 18 minus 9 இல்லையா? அப்போ டைம் டேக்கன் ஃபார் 1 கூலும் ஆஃப் சார்ஜ், எப்படி A ல இருந்து B ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது. ஆனா நமக்கு ஆப்ஷன் பாருங்களேன், இயர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 250, 100, 198, 150ன்னு வருஷத்துல கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப இத வந்து நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ T which is equal to 6.24 10 to the power 9 divided by 60 seconds 60 minute 24 hour into 365 days இயர்ல கன்வெர்ட் பண்றேன். அப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.
இங்க பாத்தீங்கன்னா first we always consider the zeros first நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். அப்ப இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடும் 9 வந்து 7 அப்படின்னு மாறிடும். ஏன்னா இது வந்து 10 to the power 2 மேல படிச்சா -2 so 9 - 2 வந்து 7. சரி பவர் ஃபர்ஸ்ட்ல எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து இன்னும் சிம்பிளான விஷயம். Multiply and divide by 100. சரி multiply and divide by 100 பண்ணும்போது இந்த நம்பர் எப்படி மாறிடும் அப்படின்னா 6.25 வந்து 624 அப்படின்னு மாறிடும் இன்டு இது போயிடுச்சு இல்லையா, இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்க 10 to the power 2 அப்படின்னு இருக்கு, அது மறுபடியும் மேல போயிடுச்சுன்னா 7 - 2 அப்ப அது என்ன 10 to the power 5. சரி அது இப்போ நமக்கு கிளியரா தெரிஞ்சது. 10 to the power 5 அப்படின்றது நமக்கு இங்க இருக்கு. சரி அடுத்து பாரு, எனக்கு இங்க 6 6 24 365 அப்படின்னு இருக்கு. அதை இப்போ நம்ம எழுதுவோம். 6 into 6 24 into 365 இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். பாருங்க 6 6 divided by ஓகே ரைட். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, டைம் which is equal to 624 multiplied by 10 to the power 5 அப்படின்னு இருக்கு. கீழே வந்து 6 இருக்கு, இன்னொரு 6 இருக்கு, 24 இருக்கு, then 365 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்படி பாருங்க, இதை நான் 2 டேபிள் எடுக்கிறேன். ஸோ 2 டேபிள் அப்படின்னு சொல்லும்போது 2 12 சார், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 1 2 2 டேபிள், 2 6 சார், 1 5 6 156, 2 3 சார், அதே 2 டேபிள் தான் 7 8 78. இது 3 1 டைம் 3 டேபிள்ல 3 2 சார் எவ்வளவு வருது 6 வருது. அப்போ 2 சார் இல்லையா, 6 ன்னு போட்டு பாருங்க. 2 சார் 3 2 சார் இல்லையா, 3 2 சார் 6 கேரி ஓவர் 1 அப்போ 6 டைம். ஏன்னா 18 வந்து 6 டைம்ஸ் தான் போகும். 3 6 சார் 18 ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு 2 3 டைம்ஸ், 2 டேபிள்ல 3 டைம், அதே 2 டேபிள்ல 13 டைம். மிச்சம் நமக்கு என்ன இருக்கு, இந்த 6 இருக்கு, இந்த 3 இருக்கு, 365 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that becomes 18. அப்போ 365 multiplied 18 என்ன வருது, this becomes 44 6 8 are 48 plus 4 சேர்த்தீங்கன்னா 52 5 இருக்கு, 8 3 are 24, இது ஒரு 5 அப்போ 29, இது வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ 5 6 3 இது பார்த்தீங்கன்னா 0 7 எவ்வளோ வருது 15 இல்லையா, 15 கேரி ஓவர் 1 அப்போ 6 6570 அப்படின்னு இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம், எனக்கு பாருங்க எனக்கு மேலே வந்து 13 இருக்கு, multiplied by 10 to the power 5 இருக்கு, divided by 6570 இருக்கும். அந்த ஒரு 0 மேலே போயிடுச்சுன்னா that is -1. ஏன்னா இந்த ஃபுல் கால்குலேஷன் எந்த இடத்துலையுமே இருந்திருக்காது, நம்ம இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுறோம், அதனால கொஞ்சம் டைம் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ which is equal to right, so which is 13 divided by 657 multiplied by 10 to the power 4. ஏன்னா இந்த கால்குலேஷனுக்காக நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால இப்போ நம்ம போடுறோம். இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா இதை ஜஸ்ட் டிவைட் பண்ண போறோம். 657 தென் 13, ஸோ போகாது, ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் 0, அப்பயும் போகாது, அப்போ இங்கே ஒரு இன்னொரு 0, ஸோ 1300. இது 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுது 1300க்கு மேலே போயிடும். ஏன்னா 657 2 சாரி 1314, ஸோ அதிகமாக இருக்கு 314, அப்போ எனக்கு 300 தான் இருக்கு, அப்போ 1 டைம் தான் எடுக்க முடியும், தட் இஸ் 657. செப்பரேட் பண்ணுறோம், இது என்ன ஆயிடுச்சு 10 ஆயிடுச்சு, இது 9 ஆயிடுச்சு. அப்போ இது 10னா 3, இது 9ல 5 போயிடுச்சுன்னா 4, இது என்ன ஆயிடுச்சு இது 12 தான் இல்லையா, அப்போ இங்கே என்ன ஆயிடும் 6 கரெக்டா ரைட். ஸோ எனக்கு கரெக்ட் 643. இப்போ 643 போகாது, அப்போ என்ன பண்றோம் ஒரு 0 இங்கே ஆட் பண்றோம், 6430 அப்படின்னு வருது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை அண்ட் சி 657 into 5 டைம்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம், நாங்கள் 0 இருக்கு, ஸோ நம்ம 35 வரும், 3 இருக்கு, 6 5 5 25, இது ஒரு 8,
அப்போ 2 இருக்கு 6 5s are 6 5s are 30 32 இப்போ 5 டைம்ஸ் வந்து 3000 வருது 10 டைம்ஸ் கண்டிப்பா இதை விட அதிகமாக தான் போகும் ஸோ இன் பிட்வீன்ல இன்னொரு நம்பர் சும்மா ட்ரை பண்ணுவோம் ஸோ லெட் அஸ் சே வித் 9 வச்சுப்போமே ஸோ 7 9s வந்து 63 கேரி ஓவர் 6 இருக்கு இது வந்து 5 9s 45 ப்ளஸ் ஒரு 6 இருக்கு இல்லையா ஸோ யா கரெக்ட் 6 இருக்கு ப்ளஸ் ஒரு 45 அப்படின்னு சொல்லும்போது 61 கேரி ஓவர் 6 இருக்கு ரைட் யா சாரி 51 இருக்கு 5 இருக்கு ஸோ 6 9s எவ்வளோ 6 9s வந்து தட் இஸ் நத்திங் பட் 54 இது ஒரு 5 சேர்த்தோன்னா 59 ஸோ 5913 அப்படின்னு வரும் இதோட நம்ம வந்து 600 எடுத்தோன்னா கண்டிப்பாக இதோட அதிகமாக போகுது ஸோ இப்போ 9 டைம் பார்த்தீங்கன்னா 5913 அப்படின்னு வரும் மறுபடியும் செப்பரேட் பண்ணி வில் கெட் ஒன் வேல்யூ ஸோ இதுலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் தெரிஞ்சிருச்சு தான் 0.019 அப்படின்னு இருக்கு ஸோ விச் இஸ் நத்திங் பட் 0.019 அப்படின்னு இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு நம்பர் வரப்போகுது 10 to the power 4 ஸோ அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி கிளியர் தட் 198 தான் வரப்போகுது ஏன்னா ஆப்ஷன்ஸே நமக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது ஸோ 1ல் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னா இட் இஸ் வெரி கிளியர் நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ இந்த 3 ஆப்ஷனும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஸோ அந்த வகையில் எனக்கு செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9ல் தான் இருக்கு ஸோ இது ரெண்டும் எனக்கு வராது எனக்கு இதுதான் எனக்கு ஆன்சராக இருக்க போகுது ஸோ 190 இயர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் பொறுமையாக பாருங்க டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்